எங்களோட அக்கா தங்கச்சிட்ட மகள்மார் இருப்பாங்க, அவங்களோட நாங்கள் வேண்டிய மாதிரி பல வேலுமா தனியாக இருக்க இயலுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கமெண்ட்டில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, மஹரமான ஆக்களோட நாங்கள் எப்படி பழகணும்? அதாவது மஹரம் என்று சொன்னால் யார்? அவன் கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால், மஹரமான ஆக்களோட நாங்கள் எந்த எல்லைக்குள்ளால் இருந்து கொள்ளணும்? அவன் கேட்ட கேள்வி விரிவாக கேட்டாங்க. நான் சுருக்கமாக அந்த கேள்வியை சொல்கிறேன். மஹரமான ஆக்களோட நாங்கள் எந்த எல்லைக்குள்ளால் பழகணும் என்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க. சரி, ஒன்றாவது மஹரம்னு சொன்னால் யார்? மஹரம்னு சொன்னால் யாருன்னு சொன்னால், திருமணம் முடிக்கிறதுக்கு ஹராமாக்கப்பட்டவர்கள். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் எங்களுக்கு திருமணம் முடிக்க இயலாது. சில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் எங்களுக்கு திருமணம் முடிக்க இயலாது. சில பெண்கள் வந்து இஸ்லாம் தடுத்திருக்குது, இவங்களுக்கு திருமணம் செய்கிறதுக்கு தடை செய்ய இயலாது, செஞ்ச ஹராமு சொல்லி தடுத்திருக்குது. அதில் யார்? ஒன்றாவது எங்களோட பெற்ற தாய். எங்களோட தாயை எங்களுக்கு திருமணம் செய்ய முடியாது. தாயோட சகோதரிமார் இருப்பாங்க, இவங்கள திருமணம் செய்ய முடியாது. அதே போல் எங்களோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருப்பாங்க, இவங்கள திருமணம் செய்ய முடியாது. அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இருக்கும், என்னோட அக்கா தங்கச்சிக்கு பிறந்த குழந்தைகள் இருக்கும், அந்த பிள்ளைகளை திருமணம் செய்ய முடியாது. இது அந்நிய மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு திருமணம் செய்ய இயலும். அதாவது அவங்களோட கூட பிறந்த அக்கா தங்கச்சிட்ட மகள் என்ன செய்வாங்க, இவங்க முறமாமே என்று சொல்லி இவங்க திருமணம் முடிப்பாங்க. எங்களோட மார்க்கத்தில் அது முடியாது. நல்லா ஆழமாக பதிஞ்சு கொள்ளணும். சரி, இதே போல் சில குறிப்பிட்ட பெண்கள் இருக்கிறாங்க, எங்களோட மனைவியுடைய தாய் இருப்பாங்க, இவனை திருமணம் செய்ய முடியாது. நான் மனைவி தலாக் சொன்னாலும் கூட தாயை திருமணம் செய்ய முடியாது. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ இவங்க மஹரம், அதாவது இவங்களாம் திருமணம் செய்ய முடியாதுத்தானே, ஆனால் திருமணம் செய்ய முடியாட்டியும் இவங்களை வேண்டிய மாதிரி நாங்கள் பழக வேலுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னென்னு சொன்னால், சில எல்லைகளை தந்திருக்குது. இஸ்லாம் சொல்லுது, நீ பழகினாலும் ஒரு எல்லைக்குள்ளால் இருந்து கொள்ளணும் அப்படி சொல்லுது. அவங்கள சின்ன வயசில் நாங்கள் இப்போ எங்களோட அக்கா தங்கச்சியோட மகள் மாதிரி சின்ன வயசில் நாங்கள் பார்த்து வளர்ந்துருப்போம். அதாவது நாங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களோட அக்கா தங்கச்சியோட மகள் நாங்கள் தூக்கி வளர்த்துருப்போம். அவங்கள சகஜமாக விளையாண்டுருப்போம். அதே மாதிரி அவங்க பருவ வயது அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால், அந்த நாங்கள் ஏற்கனவே இருந்த நிலைமையில் என்ன செய்ய முடியாது, அவங்க போய்ட்டு பழவே இல்லாது. எங்களுக்குன்னு சொல்லி அந்த எல்லையை நாங்கள் இல்லாமல் அந்த விஷயத்தை தவிர்த்து கொண்டு எங்களுக்கு நான் ஒரு போர்டர் உருவாக்கி கொள்ளணும். அந்த போர்டரை தாண்டி நான் போகக்கூடாது. இஸ்லாம் இதுதான் சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் என்ற விஷயத்தில் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. அந்த ஹதீஸில் வருது, பிள்ளைகளை 7 வயசு ஆகிட்டாங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு தொழுவ சொல்லுங்கள், தொழுவத்தை கேவுங்க என்று சொல்கிறாங்க. அதே போல் அதுக்கு பின்னால் சொன்னாங்க, அவங்க தொழுறதுக்கு மறுக்கிறாங்களா, 10 வயசாகும் தொழுவலையா, அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அடிங்கன்னு சொன்னாங்க. இஸ்லாம் வந்து எங்கேயும் யாருக்கும் அடிங்கன்னு சொல்லலை. 2 இடத்துல மட்டும் அடிக்கிறதுக்கு அனுமதி தருது. முதலாவது இடம் வந்து மனைவி வந்து கணவன்ட பேச்சு கேட்காட்டி அந்த மனைவிக்கு தண்டிக்கலாம், காயம் வராத மாதிரி அடிக்கலாம். காயம் வர்ற மாதிரி அடிக்கிறது கூடாது. 2வது வந்து பிள்ளைகள் விஷயத்தில், பிள்ளைகள் தொழுவை விட்டுட்டாங்கன்னு சொன்னால் மார்க்கத்தில் முக்கியமான காரியங்களை விடுறாங்களா, அந்த நேரத்தில் பிள்ளைகளை தண்டிக்கலாம். அதுக்கு பிறகு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மதாஜிஇ. அவங்க சின்ன வயசில் எல்லாம் ஒன்றா சகஜமாக ஒரே பெட்டில் தூங்கியிருக்கலாம். மகனும் பிள்ளைகளும் என்ன செய்யணும், சாதாரணமாக எல்லா வீட்டிலும் நடக்கிறது தான், ஒரே படுக்கையில் தூங்குவாங்க. விளங்குது? அப்போ இது வந்து பிள்ளைகளும் சின்ன வயசில் இருக்கக்கூடிய நேரத்தில், அந்த பிள்ளைகள் கொஞ்சம் வளரக்கூடிய நேரத்தில், பருவ வயது அடையக்கூடிய நேரத்தில் ஒரே பெட்டில் என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. சகோதரமாக இருந்தாலும் கூட ஒரே பெட்டில் தூங்கக்கூடாது. அவங்களுக்கு வேறையா இவருக்கு வேறையா தான் பெட்டுகள் இருக்கணும். பெட் ஒன்றாக இருந்தாலும் கூட நாங்கள் போற்றக்கூடிய போர்வை இருக்கு இல்லையா, இது வந்து வேறுதாக இருக்கணும். இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுதல். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுலேயும் 1000 ஆழமான அர்த்தங்கள் இருக்கும். அதே போல் தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பாருங்கள். உங்களுக்கு இந்த ஹதீஸை நோமல் விளங்கப்படுத்த சொன்னால் விளங்கப்படுத்தலாம். சமீபங்களில் கூட பிள்ளைகள் வந்து தன்னுடைய தாயோட தவறாக நடந்து கொண்டாங்கன்னு சொல்லி அதிகமான செய்திகள் பரவுது. ஏன்? நாங்கள் இஸ்லாத்தில் நாங்கள் இந்த தவறை விட்டுறோம், சகஜமாக பழகுறோம் என்ற பேரில் நாங்கள் சகஜமாக பழகி கொண்டே போகிறோம். அதனால இந்த தவறுகள் வந்து கொண்டிருக்குது. இஸ்லாம் என்ன சொல்லுது, அவங்க சிறு வயசில் இருந்த மாதிரி அவங்க பருவ வயது அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட இருக்க முடியாது. ஒரு எல்லையை இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தருது.
அதே போல தான் அப்போ இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொன்ன காரணம் வந்து சொந்த உறவுகளுக்கு மத்தியில், அதாவது நானா தம்பி தாத்தா தங்கச்சி எல்லாம் சகஜமாக சின்ன வயசில் இருப்பாங்க. பருவ வயதை அடைஞ்சிட்டாங்க சொன்னால் எல்லாத்தையும் வேறு வேறு ஆக்கிடுங்க. ஒரே மாதிரி பேச இயலாது, ஒரே மாதிரி பார்க்க இயலாது. அந்த பார்வையும் நாங்கள் எல்லை இருக்குது, தொடக்கூடிய தொடுதலும் எல்லை இருக்குது. அவங்க பழகக்கூடிய பழகுதலும் எல்லைகள் தந்துருச்சு. ஏன் பருவ வயதை அடைஞ்சிட்டாங்க, உணர்வுகள் வித்தியாசப்படும் இதனால். அதே போலத்தான் எங்களோட அக்காட மகள், என்னோட தாத்தா தங்கச்சிட மகள்மார், இவங்க நாங்கள் சின்னத்தில் தூக்கி வளர்த்துருப்போம். அப்போ இதில் இந்த நிலைமையிலும் கூட இப்போ இவங்க சின்னத்தை தூக்கி வளர்த்த பின்னால் இவங்க ஒரு பருவ வயதை அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கு பின்னால் இவங்க சின்னத்தில் நாங்கள் தூக்கி வளர்த்துட்டோமே அந்த உரிமையில் அவங்கள போய் தொட்டு பேச இயலாது, ஒரே அறையில் இருக்க முடியாது, தனிமையில் இருக்க இயலாது. அந்த பெண்ணுக்கு தனியாக அந்த பெண்ணை கவனிக்கிறது இதெல்லாம் கூடாது. அப்போ எல்லைகள் இருக்குது. அந்த எல்லைகள் நாங்கள் பேணுன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட வாழ்க்கையில் என்ன செய்வான், கண்ணியமான ஒரு வாழ்க்கையை தருவான். என்னோடய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், என்னோட கண்ணியம் அப்படியே பேணப்படும். அப்போ இதுதான் மஹரம். அப்போ இதுதான் நாங்கள் மஹரமோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு முறையாக இருக்குது. இந்த முறையை நாங்கள் எப்போ மீறுவோமோ அப்போ என்னோடய வாழ்க்கை அதிகமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், நடக்கக்கூடாத சில விஷயங்கள் எங்களோட குடும்பங்களில் நடக்கும். இப்போ நாங்கள் வளமையாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் மஹரமான விஷயங்களையும் பேணுதல் முக்கியம். எப்படி அந்நிய பெண்கள் நாங்கள் பார்க்குறது பேசுகிறது கூடாதோ அதே போல் மஹரங்கள்லேயும் சில கடினமான சட்டங்கள் இருக்கத்தான் செய்தேன். உங்களுக்கு மேலதிகமான கேள்வியில் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்ஷா அல்லாஹ் தாராளமாக கேளுங்க. அதுக்கான பதிலை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் உங்களுக்கு தருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.